எல்லா நாட்டுக்கும் எதிரிகள் அப்படின்னு இருப்பாங்க. அவன் தகுதிக்கு தகுந்தாப்புல ஒருத்தன் 2 பேரு. இப்ப சீனாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒட்டுமொத்த உலகமும் எதிரிதான். சீனாவோட நண்பன் அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, இல்லங்க ஏங்க பேப்பருக்கு பிடிச்ச கேடு அப்படின்னு சொல்லி அழிக்க சொல்லிருவார்கள். ஏன்னா ஒரு பயலும் எழுத முடியாது. நமக்கு எதிரி அப்படிங்கிறது 2 பயலுக சீனா, பாகிஸ்தான். ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நண்பன் மாரியே இருப்பான். ஆனா திடீர்னு முதுகுல குத்திருவான். இவன் ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு இல்ல. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்படித்தான் மூஞ்சிய காட்டுவான். நல்லவன் மாரியே உட்கார்ந்திருப்பான். கடைசி நேரத்துல முதுகுல குத்திருவான். அட்லீஸ்ட் கவுண்டமணி, கார்த்திக் காமெடி மாரி கடைசி நேரத்துல விட்டு ஓடிருவாங்கிறது கூட பிரச்சனை கம்மிதான். ஆனா முதுகுல குத்தும்போது தான் பிரச்சனை ஜாஸ்தி. இவன் முதுகுல குத்துவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம் அப்டின்னா தப்பிச்சிரலாம். இவ்வளவுதான் இந்த பயபுள்ளைய ஹேண்டில் பண்ணக்கூடிய சூட்சமம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி ஒண்ணும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும். காரணம் என்ன? அவன் தான் உலகத்தோட அண்ணன் அமெரிக்கா. அந்த கேடுகெட்ட அமெரிக்கா IMF லோன்ல நம்மள முதுகுல குத்திட்டான்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. வேற ஆப்ஷனும் இல்ல. இதத்தான் அவன் பண்ணுவான். நமக்குன்னு இல்ல. எல்லா பயலுக்கும் இதத்தான் பண்ணுவான். அத மட்டுமே தான் பண்ணுவான். அதத்தான் IMFலயும் காட்டியிருக்கார்கள். IMF லோன் பாகிஸ்தானுக்கு எப்படி கிடைச்சுச்சு? அமெரிக்கா மட்டும் தன்னோட வீட்டோ அதிகாரத்த பயன்படுத்தி இருந்தா, ரூ. 1 உள்ளுக்குள்ள போயிருக்காதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா அமெரிக்கா நெனச்சா ஆட்டோமேட்டிக்கா வீட்டோ யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஆனா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு லோன் தர்றது எனக்கு பிடிக்கல. அதனால நான் அந்த ரூமுக்குள்ளேயே நான் வரல. போங்கடா அப்படின்ட்டாய்ங்க. வெளியில இருந்து பார்த்தா, அடேங்கப்பா! அமெரிக்காக்கே பிடிக்கலையாமே! போவே இல்லையே மனுஷன் அந்த விழாவுக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, புறக்கணிக்கிறது, ஆதரிக்கிறது ஒண்ணுதான். அதுவும் ஓட்டு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரே பையன் அவன் தான். ஐநா மாரி 5 பையன் அதுல கவுண்ட் அப்படிலாம் கிடையாது. 5 எல்லாம் அங்க கிடையாது ஐஎம்எஃப்ல. ஒரே ஒருத்தன் கிட்ட தான் ஓட்டு. அது அமெரிக்கா கிட்ட தான். காரணம் அடுத்தடுத்த பிளேயர்கள் உள்ளுக்குள்ள பம்ப் பண்ற மணி அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட கிட்ட என்ன கிட்ட நெருங்கலாமா அப்படின்னு எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த அளவு கணிசமான பணத்த உள்ளுக்குள்ள போடுறது IMFல அமெரிக்கா தான். அப்பேற்பட்ட அமெரிக்கா இந்த வேலைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ட்ரம்ப் உலகம் பூரா சுருக்குறேன், செலவ குறைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் IMFலயும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். ஆனா IMFையும் தாண்டி பாகிஸ்தானுக்கு உதவிகள குடுத்த நாடு அமெரிக்கா நாடு, ட்ரம்ப் நிர்வாகம். உலகம் பூரா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாரு ஆக்டிவிட்டிய. பாகிஸ்தானுக்கு மட்டும் F-16க்கு மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லி தாரவாத்தேன். சரி தொலையுது. இந்த அளவு தான் அமெரிக்கா கிட்ட எதிர்பார்க்க முடியும். IMFல லோன் கிடைச்சிருச்சு. IMFல லோன் கிடைச்சதுக்கு ஒரே காரணம் அமெரிக்கா தன்னோட ஓட்ட யூஸ் பண்ணாம நான் வெளில நின்னுக்கிறேன். இந்தியா கூட வெளில நிக்குது. நானும் அவங்க பக்கத்திலேயே நின்னுக்கிறேன்ட்டான். இந்தியாவுக்கு 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு ஓட்டளிக்கணும், இல்ல வெளில நிக்கணும். இல்ல கூடாதுன்னு சொல்லி ஓட்டளிக்க முடியாது. இந்தியா மட்டும் கிடையாது. ஜப்பான், சீனா எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஆனா, இவனுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த அமெரிக்கா, இல்ல, இல்ல நான் இவனுக்கு தர்றது எனக்கு பிடிக்கலப்பா. இந்தியா பக்கத்துல நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு கேம் ஆடுறதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. ஆனா ஆடிட்டாய்ங்க. IMFல வந்துருச்சு. இந்தியா கேட்கறது ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்டின்னா, இந்த பணம் ஒழுங்கா செலவழியுதான்னு கண்காணிடா அப்படிங்கிறோம். ஆனா, இவ்வளோ வருடங்கள் கண்காணிக்கல. இனிமேல் கண்காணிக்க போறானா அப்படின்னு கேட்டா, கண்காணிக்க போறதில்ல. இன்னொரு விஷயத்தையும் இந்தியா சொல்லிருச்சு. இந்தியா மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லிட்டோம். என்ன அப்டின்னா, IMFல எவனுக்கெல்லாம் தலையிட தகுதி இல்லையோ, அவன் பூரா பாகிஸ்தானோட சண்ட போடாதீங்கன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாதவனா மாறி போயிட்ட அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்கோம். இதை இந்திய வெளியுறவுத்துறை மட்டும் அடிக்கல. மாநில அரசாங்கங்களும் இதே போக்குல இறங்கி அடிச்சிருக்கார்கள். IMFல பாகிஸ்தான தடை பண்றக்கோ, அவர்கள் சட்டைய பிடிக்கிறக்கோ தகுதி இல்லாத நபர்கள், இந்திய எல்லைகள்ல பதட்டத்த குறைங்க அப்படின்னு சொல்றதுக்கும், உங்களுக்கு தகுதியே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி சிம்பிளா அடிச்சிருக்கோம். இத தாண்டி பெரிய அளவுல நம்மனால தடைகள உருவாக்க முடியாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. என்ன ஒண்ணு கெடுபிடி பண்றது மூலியமா ஓரளவு கண்காணிப்பார்கள். நம்ம இன்னமும் கெடுபிடியே பண்ணல அப்படின்னா, இஷ்டத்துக்கு ஆடுவாய்ங்க. இந்த ஃபண்டிங் போறதுல பெரும் தடுமாற்றம் இனிமேல் உருவாகும். அது மட்டும் கிடையாது. IMF ஒண்ணு மட்டும் இன்டர்நேஷனல் ஏஜென்சி கிடையாது. பல ஏஜென்சிகள் இருக்கு. அதுலலாம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த இடங்கள்ல நம்ம விளையாடலாம். இத தாண்டி இந்த ஒரு பிளாக் அவுட்டுக்கு உதவாத நீங்கள் எல்லைகளுக்கு வர தேவையில்ல அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்கிறதுக்கும் ஒரு கார்டா கைக்கு வந்துருச்சு. அந்த வகையில இந்தியாவ பாராட்டலாம். அதே சமயம் அமெரிக்கா என்னைக்கும் எவனுக்கும் நண்பன் கிடையாது. இங்கிட்டும் ஆடுவான், அங்கிட்டும் ஆடுவான். சீனாவை நோக்கி நீ ஆடிதான் ஆகணும். அப்ப நாங்களும் ஆடுவோம் பார் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடா இருக்கு. IMFல பொறுத்தவரை பாகிஸ்தானுக்கு வெற்றியா தோல்வியான்னு கேட்டா பிச்சை எடுக்கிறதுல என்னத்த வெற்றி? பிச்சை கிடைச்சிருச்சு.
ஒரு கிளைம் போப்போறேன். அத தாண்டி ஐஎம்எஃப் லோன்னால பாகிஸ்தான் சாதிக்க போது, பாகிஸ்தான் கிழிக்க போது அப்படிங்கிறலாம் ஒண்ணும் விஷயமே கிடையாது. ஐஎம்எஃப் லோன்ல பெரிய அளவுல இந்தியா புகுந்து விளையாடுறதுக்கு ரோலும் கிடையாது. ஆனா ஐஎம்எஃப் லோன்ல கெடுபிடி காட்டுறதுக்கு நம்மனால முடியும். அந்த கெடுபிடிய காட்டியிருக்கோம். இதன் மூலியமாவே பல விஷயங்கள பாகிஸ்தானால ஃப்ரீயா கொண்டு போ முடியாது. அதே மாரி இந்த நாடுகள் பூரா எல்லை விவகாரங்கள்ல ஃப்ரீயா கமெண்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு கார்ட உருவிக்கிட்டு திருப்பி நம்ம வீசியிருக்கோம். இதுவே ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். அதே மாரி அமெரிக்காவ பொறுத்தவரையும் என்னைக்குமே அவன் முதுகுல குத்துறதுல நம்பர் 1 அவன் தான். அவனுக்கு கீழ ஒரு பய இல்ல. நம்பர் 2 இடம்லாம் கிடையாது. எப்படி ஐஎம்எஃப்ல வீட்டோ அதிகாரம் உள்ள ஒரே நாடோ, அதே மாரி இந்த முதுகுல குத்துற சர்வதேச அரசியல்ல முதுகுல குத்தக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான். நமக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.